ஒரு உபாசகர் இருந்தார். அவர் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நெறைய தெரிஞ்சவரு. நல்லா சொல்றவரும் கூட. இவரு பேச்சு கேட்கறதுக்கு நெறைய பேர் நெறைய ஊர்கள்லேருந்து வருவாங்க. அப்படி ஒரு நாள் தான் ஒரு உபன்யாசத்துக்காக அவர் புறப்பட்டாரு குதிரை வண்டியில. ஒரு பெரிய மண்டபத்துல உபன்யாசத்துக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தாங்க. நூத்துக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இவரு கிளம்பும்போது நல்ல மழை வந்தது. அன்னைக்கு முழுக்க நல்ல மழையா இருந்தது. மண்டபத்துக்கு யாருமே வரல இவரோட பேச்ச கேட்கறதுக்காக. இந்த உபாசகருக்கு ஒண்ணும் புரியல. வந்துட்டோம், எதுவுமே சொல்லாம எப்படி போறது? இல்ல எப்படி சொல்றது? அப்படிங்கிற தயக்கம். தனக்கு குதிரை ஓட்டிட்டு வந்தவர கூப்பிட்டு கேட்கிறாரு. "என்ன பண்ணலாம்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு சொல்றாரு, "நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது ஐயா. நான் என்னோட பட்டியல மத்த குதிரைகள் இல்லாதபோது ஒரே ஒரு குதிரை தான் இருக்கு அப்படின்னாலும், அந்த ஒரு குதிரைக்கு சாப்பாடு வைக்கதான்யா செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே உபன்யாசகர், "சரி வா உட்காரு" அப்படின்னு சொல்லி அந்த குதிரை வண்டிக்காரன உட்கார வச்சு, அன்னைக்கு என்னென்னலாம் அவரு உபன்யாசம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரோ, என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சிருந்தாரோ, அத அத்தனையும் அந்த குதிரை வண்டிக்காரனுக்கே சொன்னாரு. முடிஞ்சது உபன்யாசம். கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த குதிரை வண்டிக்காரன. "எப்படி இருந்ததுப்பா?" அப்படின்னு. "நீங்க என்ன சொன்னீங்களோ எனக்கு தெரியாதய்யா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மத்த குதிரையெல்லாம் இல்லாதபோது, அந்த குதிரைக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ, எவ்வளோ தேவையோ, அத மட்டும் தான்யா குடுப்பேன். எல்லா குதிரையோட சாப்பாடையும் சேர்த்து அந்த ஒரு குதிரைக்கு குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொன்னாரு. இருந்தா மட்டும் பத்தாது. இடம், பொருள், ஏவல் வேணும் அப்படிங்கிறது. கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.